Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் வந்து காமனாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து என்னென்ன டைமிங் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஒர்க் என்னன்னு தெரியாது இல்லைங்களா. ஸ்கூல் டைமிங்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டடி பிளான் 1 போட்டிருக்கோம். இப்போது வந்து சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எனக்கு குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லிக்கெலாம் பண்ண மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் இண்டிவிஜுவலாக நீங்கள் போடுங்க மேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஸ்டடி பிளானே ஓகேவா இருக்கும் அப்படின்றவங்க அந்த ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் இந்த ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டடி பிளான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி Jan 23 அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு சயின்ஸ், அதாவது மெயின் சப்ஜெக்ட் நான் அதுலேயும் சொல்லியிருப்பேன். ஒரு நாளைக்கு சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் கம்பல்சரி முடிச்சிடுங்க. வீக்கெண்டில் வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட் படிச்சுக்க சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சயின்ஸும் மேக்ஸும், அடுத்த நாள் சோஷியல் மேக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பயாலஜி யூனிட் 12. ஸோ பயாலஜி இம்பார்ட்டண்ட் இது இல்லைங்களா. சயின்ஸ் நம்ம ப்ளூ பிரிண்டில் பார்க்கும்போது பயாலஜி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதனால் நம்ம பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட் கொடுத்துருக்கேன். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 12 அண்ட் தென் மேக்ஸ் சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1க்கு வந்து ஒரு 4 டேஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா. 4-5 டேஸ் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 டேஸ் கொடுத்துருக்கேன் சாப்டர் 1க்கு. ஸோ சாப்டர் 1 அடுத்தது Jan 24 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி நம்ம தரோவாயிட்டோம்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கவர் ஆகுது. சோஷியல் சயின்ஸோட ப்ளூ பிரிண்ட்டும் நான் போடுறேன், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 அண்ட் தென் சாப்டர் 1. அடுத்து January 25 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 12 ஏதாவது ரிமைனிங் இருந்ததா அண்ட் தென் யூனிட் 13, தென் மேக்ஸ் சாப்டர் 1. சண்டே Jan 26 பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷ். தமிழில் இயல் 1 யூனிட் 1. ஸோ இந்த ஸ்டடி பிளான் சண்டேக்கான ஸ்டடி பிளான் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இது நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சண்டே எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நான் ஃபைனலாக சொல்கிறேன். January 27 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 2 அண்ட் தென் சாப்டர் 1. January 28 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 13 பெண்டிங் இருந்ததுன்னா, அப்படி இல்லைனா யூனிட் 14 அண்ட் தென் மேக்ஸ் சாப்டர் 2. இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பாருங்கள், ஈவினிங் 6:30 to 9:30. இது இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இல்லை 1 hour, ½ hour பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட 7 to 9 சரிங்களா. இல்லையா 6:30 to 10ன்னு வச்சுக்கோங்க. 6:30லேருந்து 10 o'clock. இதுக்கு நடுவில் ஒரு ½ hour டின்னருக்கு பிரேக் எடுப்பீங்க. அடுத்து ஏர்லி மார்னிங் 4 to 7 o'clock, 4 o'clock to 7 o'clock. இதில் 3 hours கிடைக்கும் உங்களுக்கு, இதில் 3 hours கிடைக்கும். ஸோ டோட்டலாக 6 hours. மேம் இதில் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரதே வந்து 7 o'clock ஆகிடுது அப்படின்ற மாதிரி இருக்கவங்க வந்து 7 to 9 இதில் 2 hours பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த மார்னிங் வந்து ஒரு 5 to 7. சில பேர் சொன்னீங்க 8 o'clockலாம் நான் ஸ்கூலில் இருக்கணும், 7 o'clock ஸ்கூலில் இருக்கணும். நீங்கள் அப்போ 4 to 6 மாற்றிக்கோங்க. அவங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடப் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். ஒன்லி 50 டேஸ்க்கான பிளான் தான் இது போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து ரிவிஷன் எக்ஸாம் இன் பிட்வீன் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு 2 days 3 days அந்த மாதிரி போயிடும். அதனால் எந்த அளவுக்கு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, மேம் நான் இன்றைக்கி இந்த லெசனை நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது என்னவோ அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, டிலே பண்ணாதீங்க சரிங்களா. அதுக்கான உங்களுக்கு ரெஸ்ட்டுக்கான டைம் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது முடிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இத்தனை நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாலும் இந்த 50 days நல்லா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 490 above எடுக்கலாம் ஃபார் 500. இந்த மாதிரி ஸ்டடி பிளானில் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். January 29 சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் சாப்டர் 2. January 30 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், பயாலஜி யூனிட் 14 அண்ட் தென் யூனிட் 15, மேக்ஸ் சாப்டர் 2. சாப்டர் 2க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு 5 days கொடுத்துருப்போம். சாரி, சாப்டர் 2க்கும் அதிகமாகவே கொடுத்துருப்போம். ஏன்னா 10 எக்ஸசைஸ் இருக்குது இல்லைங்களா. January 31 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அண்ட் தென் சாப்டர் 2 சரிங்களா. சாரி, ஹிஸ்ட்ரி யூனிட் 4. அண்ட் தென் February 1 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16 அண்ட் தென் சாப்டர் 2.
தென் February 2 பார்த்தீங்கன்னா சண்டே வருது, தமிழ் இங்கிலீஷ் இயல் 2 அண்ட் தென் யூனிட் 2 இங்கிலீஷில். February 3 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16 அண்ட் தென் 17, அதாவது 16 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். உங்களுக்கு டைம் இருந்தால் 17 ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 6 hours ஸ்டடி பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஈவினிங்ஸ் 3 hours மார்னிங் 3 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா தாராளமாக இது பண்ணலாம். இல்லை மேம் என்னால் 4 hours தானா 16 மட்டும் நீங்கள் முடிச்சிடுங்க, 17 அடுத்த நாள் பிளான் பண்ணிக்கோங்க. February 4 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 அண்ட் சாப்டர் 3. ஸோ இதை எழுதி வச்சுட்டு அன்றைக்கி நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. இதில் பெண்டிங் இருந்ததுன்னா அதை எழுதிக்கோங்க. இதை நான் முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அடுத்த நாள் தான் இங்கே எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டடி பிளான் வைஸ். February 5 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 17 அண்ட் தென் யூனிட் 18, சாப்டர் 3 மேக்ஸ். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 எக்ஸசைஸ் 3.1லேருந்து 3.20 வரைக்கும் இருக்குது. அதனால் சாப்டர் 3க்கு மட்டும் நிறைய டேஸே நான் வந்து அலாட் பண்ணியிருக்கேன். இப்போ February 6 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ், ஹிஸ்ட்ரி யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் சாப்டர் 3. February 7 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், பயாலஜி யூனிட் 18 அண்ட் 19, சாப்டர் 3. February 8 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் சாப்டர் 3. சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே சேர்த்து சிவிக்ஸ் இதெல்லாம் 27 லெசன்ஸ் வருது. அடுத்து சயின்ஸில் 22 லெசன்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு தமிழ் வந்து 9 இயல் 9 வரைக்கும், இங்கிலீஷ் 7 யூனிட் வருது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிரிச்சிருக்கேன். சண்டே இது February 9 பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷும் இயல் 3 அண்ட் தென் யூனிட் 3. February 10 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 8 அண்ட் சாப்டர் 3. February 11 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 19 அண்ட் 20, மேக்ஸ் சாப்டர் 3. அடுத்து February 12 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 9 அண்ட் தென் சாப்டர் 3. February 13 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 20 அண்ட் தென் 21, அதாவது 20 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 21 வந்து 1 மார்க்ஸ் கூட ரிவிஷன் கொடுக்கலாம் நீங்கள். மேக்ஸ் சாப்டர் 3, சாப்டர் 3க்கு நான் நிறையவே டைம் கொடுத்துருக்கேன். February 14 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 10 அண்ட் சாப்டர் 3. ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ். எப்படின்னா நான் நைட்டே வந்து மெயின் சப்ஜெக்டில் சோஷியல் நான் படிச்சிடுறேன், மார்னிங் மேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லை நான் 2 சப்ஜெக்டையும் வந்து ஹாஃப் இப்போ 2 hours நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா 1 hour சோஷியல் 1 hour மேக்ஸ், மார்னிங் 1 hour சோஷியல் 1 hour மேக்ஸ். இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் வந்து நைட் போட்டு பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும், மார்னிங் சோஷியல் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுதான் உங்களோட சாய்ஸ். ஹாஃபாக ஈக்குவலாக பிரித்து பண்ணுறதுனாலும் ஓகே. இல்லை ஒரு சப்ஜெக்ட் நான் நைட்டு முடிச்சிடறேன், இன்னொரு சப்ஜெக்ட் மார்னிங் முடிக்கிறனாலும் உங்களோட சாய்ஸ். February 15 சயின்ஸ் மேக்ஸ், பயாலஜி யூனிட் 21, பயாலஜி யூனிட் 22. ஸோ 22 பார்த்தீங்கன்னா வந்து அதான் இது பெண்டிங் இருக்கிறது, அதுக்கடுத்து இதை முடிச்சுருங்க. சாப்டர் 4 மேக்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து சண்டே February 16 தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழில் இயல் 4 அண்ட் தென் யூனிட் 4. February 17 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 1, மேக்ஸ் சாப்டர் 4. February 18 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 23 வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் தான், அதில் 4 questions தான் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் யூனிட் 1 முடிச்சிருங்க நீங்கள். அண்ட் தென் சாப்டர் 4 மேக்ஸ். February 19 சோஷியல் அண்ட் மேக்ஸ், ஜியாகிரஃபி யூனிட் 2 அண்ட் சாப்டர் 4. February 20 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் சாப்டர் 4 மேக்ஸ். February 21 சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3 பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் சாப்டர் 5 ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. February 22 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் தென் யூனிட் 3, மேக்ஸ் சாப்டர் 5. February 23 சண்டே வருது. ஸோ தமிழ் இங்கிலீஷ், தமிழில் வந்து இயல் 5 அண்ட் தென் இங்கிலீஷ் யூனிட் 5. February 24 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4, மேக்ஸ் சாப்டர் 5. February 25 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 4, மேக்ஸ் வந்து சாப்டர் 5. February 26 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 5 அண்ட் தென் சாப்டர் 6 ஸ்டார்ட் ஆகுது. February 27 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 அண்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 5, சாப்டர் 7. February 28 சோஷியல் மேக்ஸ், ஜியாகிரஃபி யூனிட் 6. சரிங்களா? ஸோ இங்கே சாப்டர் 6 போட்டுக்கோங்க. சரிங்களா? சாப்டர் 6 வந்து 1 2 3 இது வரைக்கும்.
அடுத்தது சண்டே வருது மார்ச் 2 தமிழ் இங்கிலீஷ். தமிழில் இயல் 5 இங்கிலீஷ் யூனிட் 5. மார்ச் 3 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 7 முடிச்சிடுங்க. மேக்ஸ் வந்து சாப்டர் 6 இங்கேயோட கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்தது மார்ச் 4 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் தென் சாப்டர் 7. மார்ச் 5 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் சாப்டர் 7. ஸோ இங்கேயோட ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ சிவிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் சாப்டர் 7 மேக்ஸ். மார்ச் 6 வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7 அண்ட் தென் யூனிட் 8 மேக்ஸ் சாப்டர் 7. அதுக்கு அடுத்தது மார்ச் 7 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ் சிவிக்ஸ் யூனிட் 2 அண்ட் சாப்டர் 7. மார்ச் 8 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 8 அண்ட் தென் யூனிட் 9 சாப்டர் 7. சண்டே மார்ச் 9 தமிழும் இங்கிலீஷும் பிளான் பண்ணியிருக்கோம். தமிழில் இயல் 6 இங்கிலீஷில் யூனிட் 6. மார்ச் 10 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 அண்ட் சாப்டர் 8. அடுத்து மார்ச் 11 சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 9 அண்ட் தென் யூனிட் 10 சாப்டர் 8 மேக்ஸ். மார்ச் 12 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் சாப்டர் 8. மார்ச் 13 சயின்ஸ் மேக்ஸ். கெமிஸ்ட்ரி யூனிட் 10 அண்ட் தென் யூனிட் 11 சாப்டர் 8 மேக்ஸில். மார்ச் 14 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 5 அண்ட் சாப்டர் 8. மார்ச் 15 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரி யூனிட் 11. ஸோ இங்கே இந்த பிளான் படி மார்ச் 15 நம்ம சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அண்ட் தென் மேக்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுது. சரியா? மேக்ஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு 4-5 டேஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் அடுத்து உங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்து சண்டே வருது மார்ச் 16 தமிழ் இங்கிலீஷ். தமிழில் இயல் 7 அண்ட் தென் யூனிட் 7. மார்ச் 17 சோஷியல் மேக்ஸ். சோஷியல் வந்து எக்கனாமிக்ஸ் யூனிட் 1. ஸோ மேக்ஸ் வந்து எதெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மார்ச் 18 அகெயின் சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 2. தென் மார்ச் 19 சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3. மார்ச் 20 சோஷியல் எக்கனாமிக் யூனிட் 4. மார்ச் 21 எக்கனாமிக்ஸ் யூனிட் 5. ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து சண்டே வருது இல்லையா? சண்டேயில் முடிக்கிறேன் அப்படின்னாலும் அது மார்ச் 23 இயல் 8 அடுத்தது இயல் 9 இதுதான் பெண்டிங் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் வந்து யூனிட் 7ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இங்கேயே. இயல் 8 மார்ச் 23 இயல் 9 அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும் இல்லையா 28 எக்ஸாமுக்கு ஒரு 5 டேஸ் நமக்கு இருக்குது. இயல் 9 இல்லை மேம் நான் இங்கேவே வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட மார்ச்சில் சோஷியல் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, நான் இது கூடவே சேர்ந்து தமிழை படிச்சிடுறேன்னாலும் ஓகே. இல்லை இதை வந்து 1-2 2 லெசன் ஒரே நாளில் முடிச்சிடுறேன் அப்படின்னாலும் இந்த லாஸ்ட் டைம் பெண்டிங் 16ஓட நமக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுது. சோஷியல் மட்டும்தான் பெண்டிங் வச்சுருக்கோம். அந்த தமிழில் 2 இயல் அதை நீங்கள் இங்கேவே ஒரு 2 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இன் பிட்வீன் ரிவிஷன் எக்ஸாம் ப்ராக்டிக்கல்லாம் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பிளானை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி. சண்டே ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 3 hours to 4 hours வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணுங்கள். ஸோ அது மார்னிங் தமிழ் படித்தா ஈவினிங் இங்கிலீஷ் பண்ணுங்கள், மார்னிங் இங்கிலீஷ் பண்ணிங்கன்னா ஈவினிங் தமிழ் பண்ணுங்கள். ஸோ 3 hours to 4 hours தாராளமாக 1 லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது செய்யுள் உரைநடை எல்லாமே சேர்ந்து தான் வருது. ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஏன்னா ரிவிஷன் தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. புதுசாக நம்ம படிக்கணும் அப்படின்னா அதிகமான டைம் நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து ஷார்ட் பீரியட் அதாவது ஓவரால் நம்ம இந்த எண்டில் வந்துட்டோம், ரிவிஷன் எக்ஸாம்லாம் எழுதிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு அகெயின் ரிவிஷன் பண்ணுற மாதிரின்றதுனால 3 hours to 4 hours தாராளமாக போதும். நீங்கள் இதை வந்து இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி என்னால் 2 ஹார்ஸ்லேயே அந்த ஒரு யூனிட்டை முடிக்க முடியும், ஒரு இயலை முடிக்க முடியும் அப்படின்னா இன்னும் ஈஸி. மற்ற டைம் நீங்கள் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 3 ஹார்ஸ்னால் ரிமைனிங் டைம் நீங்கள் வந்து ஹாஃப் அ டே வந்து ஒரு 3 ஹார்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 3 ஹார்ஸ் பிரேக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் ஃப்ரீயாகவும் இருக்கலாம், இந்த டைமை யூட்டிலைஸும் பண்ணலாம். இந்த தமிழ் இங்கிலீஷை வீக்கெண்ட் ஸ்டடி பிளானாக சண்டே மாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஸ்கூல் வைஸு டியூஷன் போகிறேன் இல்லை வீட்டில் எனக்கு ஸ்கூல் ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்றவங்களும் இந்த ஸ்டடி பிளானை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஸ்கூலில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டடி ஹார்ஸ் விட்டுருவாங்க இல்லைங்களா, இன்றைக்கி படிங்க இதை படிங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கான ஸ்டடி பிளானை வந்து ஸ்கூலில் கூட நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். இண்டிவிஜுவல் ஸ்டடியை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து ஸ்கூலில் கூட இன்றைக்கி ஸ்டடி பிளானில் என்ன சோஷியலில் சிவிக்ஸ் சோஷியல் பீரியடில் சோஷியல் படிக்க சொல்கிறாங்கன்னா சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 4 ரிவிஷன் பண்ணிவிடுங்க. மேக்ஸ் பீரியடில் உங்களை படிக்க சொல்கிறாங்களா சாப்டர் 8 ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்கூலில் கூட முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு வீட்டில் லெஷர் கிடைக்கும், ஸ்கூலில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க.
ஸோ உங்களோட அதுதான் சொல்கிறேன், ஸ்கூலில் உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது, உங்களோட ரிவிஷன் ப்ரொசீஜர்லாம் எப்படி பண்ணுறீங்கன்றத பொறுத்து நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க. இல்லை இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் டிலே பண்ணாதீங்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 50 டேஸை தாராளமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.